Very good morning and welcome to Business Express. நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே பல மார்க்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு நாள் கோல்டு மார்க்கெட்டை பத்தி பேசுறோம், ஸ்டாக் மார்க்கெட், அது பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அனலிஸ்ட் நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. பொதுவா என்னடா இது நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்லாம் பயங்கரமா ரேட் ஏறிட்டே போகுதே, நம்ம டக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டா நல்லா இருக்குமே, இதை விட ரேட் ஏறிடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரேட்ஸ்லாம் பயங்கரமா டிக்ரீஸ் ஆகிறதுக்கான, டவுன்ஃபால் ஆகிறதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல என்னடா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டாக் ரொம்பவே டவுன்ஃபால் ஆகிட்டே போகுதுன்ற ஒரு பதட்டத்தில் இமீடியட்டாக கொண்டு போய் அதை வித்துருவோம் நம்ம நினைக்கும் போது நெக்ஸ்ட் டேவே அது ஐக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இந்த ஒரு சூட்சமம் புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை புரியாதவங்க தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பிளேம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணவங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய கெயின் தான் அதிகமாக இருக்கு. அந்த கெயினை பற்றியும் நம்ம இதுக்கு மேலே லாஸ் ஆகக்கூடாதுன்றதை பற்றியும் நிறைய அட்வைஸ் ஒவ்வொரு நாளுமே கேட்டு தெரிஞ்சுட்டு வரும். இந்த அப்ஸ் அண்ட் டவுனை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டூலாக அமைஞ்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் ஸ்டாக்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் திரு விஜயகுமார் கிருஷ்ணமூர்த்தி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. லெட்ஸ் மீட் ஹிம். Good morning sir, welcome to the show. Oh, good morning. Thanks a lot. சார், மார்க்கெட் ரொம்ப பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குன்ற மாதிரி நம்ம நிறைய முறை நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கெயின் ஆயிருக்கு. சார், அதே போல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 16,200 இருந்துச்சு, அப்படியே குறைஞ்சி 15,150 வரைக்கும் வந்திருந்தது. இப்போ திரும்ப 15,200க்கே வந்திருக்கு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டேபிளாக அந்த இடத்துல நிற்குது, இந்த இடத்த நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஓகே, பேசிக்லி நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்தே பார்க்குறோம் தட் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கு. ஐ டோல்ட் இன் மை earlier program also 15,800 டவுன் சைடு, அப் சைடு வந்து 16,400, அதுக்குள்ளதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கோன்ட்டு. இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுனாக்கா, பேசிக்லி மார்க்கெட்ஸ் மார்னிங் வந்து ஈவன் தோ கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு, குளோபல் நியூஸ் வாஸ் வெரி குட், யூஎஸ் மார்க்கெட்ஸ் வேர் பாசிட்டிவ் க்ளோசிங்ல. ஸோ நம்மளும் வந்து பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனோம். வி ஓப்பன் அட் ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல. பட் தென் செல்லிங்னால இட் கேம் டவுன் டு 15,900. அங்க once again it took support and இன்னைக்கு க்ளோசிங் பாத்தீங்கன்னா it was almost 16,200 டச் ஆயிட்டு finally it closed at 16,170. So this was expected because continuously markets have been on the selling mode for a long time. ஸோ இன்னைக்கு வந்து F&O எக்ஸ்பைரி வேற. ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட்ல வந்து உங்களுக்கு டெஃபினெட்லா அந்த கவரிங்லாம் இருந்திருக்கும், ஷார்ட் கவரிங்ஸ்லாம். அஃப்கோர்ஸ் வீல் கம் டு நோ அபவுட் தோஸ் டேட்டா பை எண்ட் ஆஃப் த டே. ஸோ it is still in the range bound தான். I feel market வந்து அந்த 16,400 தாண்டினா தான் we will come to a conclusion. பட் ஒரு பாசிட்டிவ் பயஸோட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சார், ஓவர் நைட்ல யூஎஸ் வால் ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமே ரோஸ் ஆயிருக்கு, பயங்கர இன்க்ரீஸ் இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் யூஎஸ், இதுதான் காரணம்னு சொல்றாங்க. அங்கேயும் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால அதை டேம்ப் பண்றதுக்காக தான் இதை அவங்க ஃபாலோ பண்றாங்களா? இது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? ஃபெட்ல வந்து they are likely to announce to a couple of more rate hikes னு சொல்லிருக்காங்க. So which has given confidence to the investors there because இன்ஃப்ளேஷனை கர்வ் பண்றதுக்கு அது ஒரு வழி. தட் இஸ் த வே தே வில் பி ஏபிள் டு ஃபைட் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ இதோட இம்பாக்ட் வந்து குளோபல் மார்க்கெட்ஸோட இம்பாக்ட் டெஃபினட்டா இந்தியன் மார்க்கெட்ஸ்லயும் இருக்கும். ஒன் திங் இஸ் நம்மளது வந்து we have not fallen to the extent of the global markets. Last in the 3-4 monthsல பார்த்தோம்னாக்கா அங்க எந்த அளவுக்கு ஃபால் இருந்ததோ அந்த அளவுக்கு ஃபால் இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து டிவியேட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். So I think the same trend will continue. Okay sir. மார்க்கெட் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் அப் ட்ரெண்ட்ல போறதுக்கு வந்துட்டு ஐடி மெட்டல் பேங்க் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது, நிஜமா சார்? இன்னைக்கு வந்து ஐடி இண்டெக்ஸ் மேட் a rebound. IT and metals also, even after that recent import duty hike announced பண்ணதுக்கு அப்புறம் metals had a severe beating, almost 10-15% fall on all these metal stocks, SAIL, Tata Steel எல்லாத்துலயுமே, JSW Steel எல்லாம். அதுல ஒரு சின்ன ரீபவுண்ட் இருந்தது. ஸோ மெட்டல் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆச்சு. ஐடி விச் இஸ் பீன் ஆன் அ செல்லிங் ஸ்ப்ரீ, அதுவும் வந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆச்சு. தட் ஆல்சோ ஹெல்ப். பேங்க்ஸ் வந்து இட் இஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் பிக்சர். பேங்க்ஸ் வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். ஈவன் தோ மார்க்கெட்ஸ் வந்து ஃபாலிங்கா இருந்தாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருந்தாலும் பேங்க்ஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கா தான் இருந்தது.
excepting probably HDFC Bank for that matter and the merger announcement அப்புறம் கொஞ்சம் dip ஆச்சே தவிர, but that is also good news for HDFC Bank. So that will also come back to limelight. But Kotak Bank la எடுத்தோம்னாக்கா it was all trading very strong in date la. So all the three sectors put together supported the Nifty. 15,900 ல இருந்து it helped Nifty close above 16,100. அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆக்சுவலா 16,000 மேல திரும்ப க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் மார்க்கெட்ஸ்க்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளோட ஷோவில் பேசும்போதே சொல்லியிருந்தோம், ஃப்ளூயல் ப்ரைஸ்லாம் கூட வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன் இருக்குது, ஐக்கா கிடையாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா மெட்டலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுன்ஃபால் இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தோம். ஆனால் கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லாத்த பொறுத்த வரைக்கும் சரி, மெட்டல்ஸில் திடீர்னு ஒரு ஐக் கிடச்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன? இது வந்து ஒரு ஷார்ட் பவுன்ஸ் தான். பிகாஸ் ஒரு 15% வந்து டிப்பான டைம்ல ஒரு 2-3% மேல வருது வந்து தட் இஸ் வெரி வெரி நார்மல் இன் ஸ்டாக் மார்க்கெட். இட் வில் நாட் பி ஒன் சைட் டவுன் சைட் ராலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் பவுன்ஸ். பட் அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு மெட்டல் இண்டெக்ஸ் வில் ஸ்டில் ரிமைன் இன் ப்ரெஷர். ஸோ சான்சஸ் ஆர் தட் இட் கேன் ஒன்ஸ் அகேன் கோ டவுன் ஃபர்தர். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் இது லாங்கர் டேர்ம்ல பார்த்தாக்க இட் வில் ஒன்லி பி குட் ஃபார் தீஸ் ஸ்டாக்ஸ். இட் இஸ் ஒன்லி அ ஷார்ட் டேர்ம் பெயின். அந்த டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணதுனால, இம்போர்ட் டாக்ஸஸ் இம்போஸ் பண்ணதுனால அந்த ஷார்ட் டேர்ம் பெயின் அவ்வளோதான். பட் ஓவரால் வந்து இட் இஸ் குட். சார் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பேசும்போது வந்துட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 750 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் டிரைவ் பண்ணியிருக்கிறது அலோரானா பார்த்தீங்கன்னா பேங்க் மட்டும்தானா? இல்லை, இன்னைக்கு வந்து we had some support from IT index. Apart from bank வந்து IT index and metal index வந்து support பண்ணிருக்கு. Yesterday automobiles has also performed very well, auto sector. So banking வந்து has given a major support because weightage ஜாஸ்தி indexல banking and of course next is the IT that is also given the support, because of which we had a good rally today. ஓகே ஃபைன் சார். ஐரிக் ஸ்ட்ராட்டஜி மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த டவுன் சைடை வந்துட்டு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு சார். அதை பற்றின உங்களோட வியூ என்ன? கண்டிப்பா. ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் வந்து ஈவன் தோ 13-14% கரெக்ஷன் ஆயிருந்தா கூட ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் வந்து தே ஹவ் பீன் மேனேஜ்ட் வெரி வெல். இதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து இஸ் தி ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் த்ரூ தி எஸ்ஐபி ரூட். ஸோ எஸ்ஐபி ரூட் வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து we are receiving almost 11,000 to 12,000 crores every month compared to 5 years before, which was around 1,500-2,000 crores. So that is actually giving the support, and that is helping the fund managers to deploy the funds and invest it accordingly. So another, they were able to manage this downfall also very comfortably. சரி, ஆர்பிஐ ரிப்போ ரேட்டை ஏற்றிருக்கிறதோட காரணத்தினால பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாருமே என்ன அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸட் டெபாசிட் 1 இயர்க்கான ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்குறாங்கன்னா 6.25% கொடுக்குறாங்க. இதனால மற்ற ஃபண்ட்ஸ், அதாவது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஃபண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த வழியாக டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, I don't think so. 6.25% வந்து still it is not beating the inflation. இன்னைக்கு டேட்ல inflation is close to 7%. So நம்ம வந்து என்ன ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தோம்னாலே it has to be post taxation, post inflation. Beyond inflation நம்மளுக்கு வர்றது தான் actual return. So if anything that is not beating the inflation, நம்மளுக்கு வந்து return வந்து is not going to be meaningful. But நான் வந்து generally clients வந்து I don't recommend them to invest in fixed deposits. I always tell them that ஒரு எமர்ஜென்சிக்கு உங்க கார்பஸ் ஃபண்டு என்ன எமர்ஜென்சி ஃபண்டு இது பண்ணுமோ, ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு என்ன ஃபண்ட் வந்து நான் பார்க் பண்ணுமோ அதை மட்டும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல பார்க் பண்ண சொல்லுவேன். ஸோ அடுத்த ஒரு 1 இயர்ல எனக்கு நீட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டாட்டர்ஸ் வெட்டிங் இருக்கு, ஆர் என்னோட சன்னோட எஜுகேஷன் இருக்கு, அதுக்கு எனக்கு வேணும் இன்னொரு 6 months to 1 இயர்லனாக்கா அதை வந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல பார்க் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் நம்ம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னாக்கா டெஃபினெட்லா ஃபிக்ஸட் டெபாசிட் மைட் நாட் பி அ குட் சாய்ஸ் ஃபார் தட். ஸோ I don't think investments will flow through fixed deposits in the recent hike nala. Maybe in the shorter term people will continue to invest in that, or corpus fund, emergency fund which use panikalam. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டரோட எஃபெக்டிவ் டேக்ஸ் சேவிங்காக பார்த்தீங்கன்னா செஃபி ELSS கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல பாசிவ் ஆப்ஷன் இல்லைன்னா ஆக்டிவ் ஆப்ஷன், இதுக்கான வேரியேஷன் என்ன எங்களுக்காக விளக்க முடியுமா? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எப்படி உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும் அதை பற்றியும் சொல்லுங்க. ஷூர். பேசிக்லி ஃபண்ட்ஸ்ல 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ், இன்னொன்று வந்து பாசிவ்லி மேனேஜ் ஃபண்ட். ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் சர்னிங் இருக்கும். தி ஃபண்ட் மேனேஜர் வில் பி ஏபிள் டு டேக் அ கால் ஆன் இட்.
அவங்க வந்து they will be able to make investment decisions. பட் passive ஃபண்ட்ல வந்து அவங்க என்ன பெஞ்ச்மார்க்கை ஃபாலோ பண்றாங்களோ அந்த பெஞ்ச்மார்க்ல எப்படி இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். there will not be any deviation from the benchmark. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க்கா வச்சேன்னாக்கா அதுல என்ன இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 15% வந்து பேங்கிங்க்கு வெயிட்டேஜ் இருக்குனாக்கா அதே 15% தான் இருக்கும் பாசிவ் ஃபண்ட்ல. But active fund, the fund manager will have a choice to deviate from it. Okay, if he is bullish on automobile sector, he can probably increase the weightage towards automobile sector and reduce his weightage on banking. Okay, this is the basic difference between actively and passively managed fund. ELSS பொறுத்தமட்டும் 3 years lock-in. In fact, this is one of the best tax-saving instrument நான் சொல்லுவேன் under section 80C, because இதுல தான் 3 years lock-in இருக்கு உங்களுக்கு. மற்றதெல்லாம் வந்து இன்னும் higher lock-in period. ஓகே, ஸோ மினிமம் இருக்கிற லாக்-இன் பீரியட் உள்ள இந்த 3 years நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா it can generate anywhere in the past பார்த்தோம்னாக்கா it has generated anywhere between 12 to 15% per annum CAGR, which is a very good return. நம்ம 6.25% பேங்க்ல இப்போ ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கம்பேர் பண்றச்ச 3 இயர்ஸ்க்கு இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் 12% ரிட்டர்ன் ஆல்சோ இட்ஸ் a fantastic return. ஸோ பாசிவ் ஃபண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி பண்றதுக்காக அவங்க வந்து they are likely to introduce that. செபியுடைய எல்லா மூவ்ஸுமே it has all been investor friendly and to protect the investors from any kind of pitfalls. So அந்த விதத்துல this is also another move by SEBI which is expected very soon, that it will protect the investors in a better way. Sir, marketல upswing downswing ரொம்பவே அதிகமா இருக்கும்போது ஜெனரலாவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி எந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம எக்ஸாக்ட்டா வாங்க தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே போல இப்போ திரும்ப இன்க்ரீசிங் ஃபேஸ்க்கு போகும்போது எல்லாருக்குமே ஓகே இப்போ இன்க்ரீசிங் ஃபேஸ்க்கு போகுது, இப்போ நம்ம செல்லிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். அதே போல ஜெனரலாவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒப்பீனியன் இதை பத்தி என்னவா இருக்கும் சார்? Very true. Marketனாலே we need to understand that இது வந்து volatile-ஆ தான் இருக்கும், ups and downs இருக்க தான் இருக்கும். It is not going to be a straight line. So நம்ம வந்து we need to understand இதோடைய volatility-யை நம்ம எப்படி embrace பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது will be a very comfortable route where a professionally qualified experienced fund manager வந்து he is going to manage the fund. அதுல கூட I will not advise anybody to deploy it in one shot. Okay, ஒரு staggered payment or staggered investments or SIP மூலமா நம்ம பண்ணலாம். So SIPங்கிறது systematic investment plan, we all know that. Okay, so month on month நம்ம பண்றச்ச நம்மளுடைய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா நம்ம வந்து ஹையர் சைட்ல இருக்கச்ச இண்டெக்ஸ் ஹையர் இருக்கச்சையும் பை பண்றோம், லோயர் சைடு இருக்கச்சையும் பை பண்ணுவோம். இந்த SIP வந்து மந்த்லி பண்ண முடியும், வீக்லி பண்ண முடியும். நிறைய பேர் they are not even aware that சில ஃபண்ட்ஸ் வந்து they even accept daily SIP. ஸோ டெய்லி நான் பண்ணேன்னாக்க நேற்றுக்கு பார்த்தாக்கா 200 பாயிண்ட் கீழே இருந்திருக்கும், இன்னைக்கு வந்து 200 பாயிண்ட் மேலே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, ஸோ நான் நேற்றுக்கும் வாங்கியிருப்பேன், இன்னைக்கும் வாங்கியிருப்பேன். அப்போ என்னோட காஸ்ட் வந்து இட் கெட்ஸ் ஆவரேஜ். ஸோ இந்த rupee cost averaging this will be very very helpful. I will always recommend clients, especially youngsters to go through the SIP model for a longer term. And நம்ம வந்து இறங்கிடுச்சு மார்க்கெட்டு ஏறிடுச்சு மார்க்கெட்டுன்னு பார்க்க வேண்டாம். மினிமம் ஒரு 5 years 8 years அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். லாங்கர் டேர்ம்க்கு பிளான் பண்ணிட்டு எஸ்ஐபிஸ் ஃபர்ஸ்ட் ஃபண்ட் சூஸ் பண்றச்ச மட்டும் தான் we need to understand இது என்ன ஃபண்டு, குவாலிட்டி ஃபண்டா, நல்ல கம்பெனியா, பிரின்சிபல் என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரோப் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு of course take the advice from a qualified professional fund manager, financial advisor. அவங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு அதை பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் இன் இயர் ரிவ்யூ பண்ணா போதும் அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு மேல வந்து நம்ம அதுல டெய்லி வந்து பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. லாங்கர் டேர்ம்க்கு ஒரு 3 to 5 yearsக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெஃபினட்டா they will make very good returns. And ELSS is a good category. It will also be a good investment opportunity. At the same time it helps you in saving taxes. Okay fine sir, it's a good advice because ஒருத்தங்க மார்க்கெட் செலக்ட் பண்றதுல தான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அதை விட்டுட்டு டெய்லி மார்க்கெட் வேல்யூ எப்படி ஏறுது இறங்குதுன்றத பார்த்துட்டு இருந்தா அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். லாங் டேர்மா இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் அவங்க பண்ணணும்ன்றது ஒரு தெளிவான விளக்கமா கொடுத்திருக்கீங்க சார். Thank you. Absolutely. In fact, Warren Buffett வந்து he still says he is 90 plus, he still says long term investing தான் அவர் சொல்றாரு. 90 வயசுக்கு அவர் வந்து long term investment பத்தி பேசறச்ச why not at the age of 20 and 30 we should definitely look at long term investing. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். மார்க்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ஸை பற்றியும் எங்ககிட்ட தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ.
ஓகே, இன்னைக்கு விஜயகுமார் கிருஷ்ணமூர்த்தி மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் நிறைய அட்வைஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக வந்துட்டு நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு, நம்ம ப்ராப்பராக எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்றது கான்சன்ட்ரேஷனை தாண்டி அதில் இருக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க கரண்ட் சினாரி ஆஃப் மார்க்கெட்டை பற்றியும் நிறைய அனலைஸ் நமக்காக கொடுத்துருக்காரு. இதே போல் நாளைக்கும் இன்னும் பல அட்வைஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is me Kritika telling bye from you all.